விசேஷம்? இத்தனை வருஷமா நான் கண்ட கனவு பலிச்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அர்ச்சனா. என்ன சொல்றீங்க? வா சொல்றேன். நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்ட. ட்ரைனிங் போறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்னம்மா? உனக்கு வேண்டியது ஐஏஎஸ் பட்டம். அதை நான் வாங்கிட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன். அர்ச்சனா, நான் வேலைக்கு போக முடியாதுன்னா முடியாதுதான். என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவேன்? நான் அம்மாடி. அம்மா? உன்னை நான் அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எப்பவாவது நீ நடந்திருக்கியா? உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் தாயோட அன்புலையும் பாசத்திலையும் தான் வளருது. ஆனா நான் தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன். அம்மா அம்மான்னு நான் தான் உன்னை 1000 முறை கூப்பிட்டிருப்பேன். ஆனா நீ ஒரு நாளாவது என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சிருப்பியா? மாற்றான் தாய் கொடுமைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் விஷயத்துல பெத்த தாய் கிட்டே நான் அந்த கொடுமையை அனுபவிச்சேன். காலம் இல்லாம பேச்ச கேட்டு அடிமையாட்ட வாழ்ந்த நீ எல்லாம் ஒரு தாயா? இரக்கமே இல்லாதவ, இதயமே இல்லாதவ. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த நரகத்துல இருக்க விரும்பல. போறேன், எங்கேயாவது போய் சுதந்திரமா வாழ போறேன். நில்லடி. என்ன பார்த்து இதயம் இல்லாதவ, இரக்கம் இல்லாதவன்னு சொன்னியே. இவ்வளவு நாளா நான் ஏன் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன்னு சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ, தாராளமா போ. இத்தனை வருஷமா உன் தாய் ஒரு விதவன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நான் விதவை இல்ல. பூவோடையும் பொட்டோடையும் வாழ வேண்டிய ஒரு சுமங்கலி. ஆச்சரியமா இருக்கா? வா. இந்த தாலிய பாத்தியம்மா? இது அருந்த தாலி இல்ல, என் கழுத்துல இருந்து அறுத்தெறியப்பட்ட தாலி. என்ன ஏமாத்தினது போதாதா? உங்க உறவெல்லாம் வேண்டான்னு தானே சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கா இங்க வந்தீங்க? என்ன உண்டாயிருக்க? ஆனா பொண்ணான்னு டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பாத்தியாமே? ஆம்பளை குழந்தையா இருந்தா சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம். பாவம் பொட்ட குழந்தை, என்ன பிரயோஜனம்? பெத்து வச்சுக்கிட்டு நான் தான் அப்ப நிரூபிக்க போறியா? பேசாம கலைச்சிரு, கருவை கலைச்சிரு. முடியாது, முடியாது. ஊர் உலகத்துக்கு தெரியாமத்தான் ஒரு தாலியை கட்டிட்டோமே. இவளால என்ன செய்ய முடியும் நினைச்சுதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஓஹோ, உரிமை கொண்டாடுறதுக்கு இது ஒண்ணு இருக்கோ? என்ன செய்வேன்? பாவி, தொட்ட கட்டின தாலியை அறுத்தெறிஞ்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? இந்த கயிறோட இருக்கிற உறவை விட நீ அறுத்தெறிஞ்சிடலாம். ஆனா என் வயிறோட வளர்ற உறவை ஒரு நாள் உன்னால அறுத்தெறிய முடியாது. இன்னைக்கு வேணா நான் உனக்கு ஏமாந்தவளா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே கோழையா இருக்க மாட்டேன். எந்த பெண் குழந்தைய கேவலம்னு நினைச்சு கலைக்க சொன்னியோ அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன். உன் கண்ணு முன்னாடியே அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த சமூகத்துல பெரிய பதவிக்கு கொண்டு வந்து அவன் முன்னாடி அவனை தலகுனிய வைக்கிறேன். இது சத்தியம். இப்படி எல்லாம் அந்த ஆளு என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் அனாதையா நின்னா அன்னைக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா ஒன்னையே இல்லாதாக்கிருப்பேன், உண்மைகளை எல்லாம் புதைச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. நாளைக்கு இந்த உலகம் உங்க அப்பா யாருன்னு கேட்டா, ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே வழி இந்த விதவை கோலம்தான்.
எந்த பொண்ணும் பூவையும் போட்டு இழக்க சம்மதிக்க மாட்டா. ஆனா நான் அதுக்கும் சம்மதிச்சேன். எதுக்காக? யாருக்காக? உனக்காக தாண்டி. இந்த விதவ கோலை எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை, போட்டுக்கிட்ட வேஷம். என் வாழ்க்கையில நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துட கூடாதுன்னுதான் உன்னை ஒரு தைரியக்காரியா துணிச்சல்காரியா வளர்த்தேன். இந்த ஆண் வர்க்கத்தை நம்பி எனக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னுதான் உன்கிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்துகிட்டேன். அது தப்பா? நான் இதயம் இல்லாதவளா? சொல்லிடி, நான் இரக்கம் இல்லாதவளா? அம்மா, ஐயோ, என்ன மன்னிச்சும்மா. அம்மா, நீங்க எனக்கு தாய் மட்டும் இல்லம்மா, தெய்வம். சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? சொல்லுமா, சொல்லுமா. அது நான் இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது சொல்றேம்மா. அம்மா, என்னால நீங்க இழந்த வாழ்க்கைய நானே உங்களுக்கு திருப்பி தரேம்மா. அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவன் வாயாலே இந்த ஊரே உங்களை மனைவியும் சொல்ல வைக்கிறேன். இனிமே நீங்க சுமங்கலிதாம்மா. சுமங்கலிதான். என்னங்க என்னங்க என்னங்க, இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா, அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடி? என்னமோ பாப்பா மலரு, அம்புலி மாமா, காக்காயம் வடையும் நரியும் திராட்சை அண்ணிய இப்ப பாத்தியா? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எப்போ அப்படி பேச மாட்டேன். சரி, மன்னிச்சிடறேன். காலை நீட்டேன். கழுத்தை எப்படி கொண்டா? அண்டாக்கா கசம் அபுக்கா உகும். கொஞ்சம் சிரிச்சிடு மாமா. இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது அசையாம. ஏன் நிக்க முடியாது? நான் நிப்பேன். அப்படி நீ நின்னுட்டா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். 1000 ரூபாயை காட்டு. 1000 ரூபாயை வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன். நான் நிக்கிறேன். கமலா, பிஜிபிக்கு ஃபேமஸ் ஒரு ஆள் அசையாம சில மாதிரி நிப்பாரு, அந்த ஆளை வேடிக்கை பார்த்துட்டு போலாம். வாங்க. என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாருடி. கொஞ்சம் சிரிங்களே, நான் உங்களையே கட்டிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் மாமா. சிரிங்க மாமா. ஐ லவ் யூ மாமா. சிரிங்க மாமா. போடி அந்த பக்கம். நீங்களா? இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா? தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படித்தான் நிக்கிறீங்களா? இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க, என் கூட பேசாதீங்க, உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அம்மா லக்ஷ்மி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா. அம்மாடி, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு. ஆட்குறைப்பு செய்யாதே, ஆட்குறைப்பு செய்யாதே. போராடுவோம் போராடுவோம், சம்பளம் கிடைக்கும் வரை போராடுவோம். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ஒரு நாள் கூட தவறாம சம்பளம் கொடுத்துட்டு வரோம். அப்படி இருந்தோம் 3 மாசமா சம்பளம் தரலன்னு பொய்ய சொல்லி கம்பெனி கெட்ட பேரை உண்டாக்குறாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், இவர் அமாண்டமா போய் சொல்றாரு. 3 மாசமா எங்களுக்கு சம்பளமே தரல சார். இந்த பாருங்கம்மா, உங்க சம்பள பாக்கிய லேபர் கோர்ட்ல போய் கேளுங்க. இங்க வந்து கலாட்டா பண்ணாதீங்க. பண்ணுனீங்க, உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். என்ன சார் இது? நீங்களாவது எங்களுக்கு சம்பளம் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களை மிரட்டுறீங்க. ஏன் பேச மாட்டாரு அவரு? மாசம் 3 பட்டுப்பட வீட்டுக்கு போகுதுல மாமூலா. என்ன சொன்ன? ஸ்டாப் இட். இன்ஸ்பெக்டர், நியாயமான கோரிக்கைக்கு போராட போறேன், உங்களை அடிக்க போறீங்களே? சட்டத்தை மீறினா அடிக்காம என்னமா பண்ண முடியும்? உன் வேலையை பார்த்துட்டு போமா. போகலைனா ஆ? இவங்களை அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆர்டர்ஸ் இருக்கா? அத கேட்க நீ யார்? இன்ஸ்பெக்டர், இவங்க தான் புது கலெக்டர் அர்ச்சனா ஐஏஎஸ். சாரி மேடம். மேனேஜர், உண்மையிலேயே உங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம். அப்ப ஏன் போய் சொன்னீங்க? சாரி மேடம். சீக்கிரமா உங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்ணலனா உங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். இன்ஸ்பெக்டர், அவசரப்பட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. பி கேர்ஃபுல் ஹியர் ஆஃப்டர். எஸ் மேடம். இத பாருங்க, இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி ரோட்ல நின்னு போராடாதீங்க. என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிமா. மேடம், உங்களை பார்க்க யாரோ 2 பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. Ask them to come in. Yes, madam.
வணக்கம். 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 நீங்க யாரு? பார்த்தா தெரியல? உங்களுக்கு சொந்தக்காரங்க. புரியல? ஆளுங்கட்சிக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்காரணும். என்ன? நான் உட்கார சொல்லலையே. அப்ப எழுந்துறியா? ம். ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்க தலைவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி, தெரிஞ்சிருக்கணுமே. அவசியம் இல்ல. வந்த விஷயம்? அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. டொனேஷன் வேணுமா? கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து உங்க வீடு வரைக்கும். கொலகாரம்பேட்டை வரைக்கும்? ஆமா, மந்திரி கொலகாரம்பேட்டையில இருக்காரு. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து கொலகாரம்பேட்டை வரைக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நடத்துறோம், சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க. மிஸ்டர், அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்கு. உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. என்னங்க மந்திரி பிறந்த நாளுங்க? மந்திரி என்ன சின்ன குழந்தையா? Shut up. வேணும்னா மந்திரியை வீட்லயே கொண்டாடிக்க சொல்லு. இப்படியே போய் மந்திரி கிட்ட சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லலாம். வேணும்னா சீஃப் மினிஸ்டர் கிட்டயே சொல்லலாம். First you get out from this place. இதையும் போய் அவர்ட்ட சொல்றேன். I said get lost. Yes. தலைவர் ஆனந்தமூர்த்தி, அண்ணன் ஆனந்தமூர்த்தி. என்னுடைய பிறந்த தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபடுவேன் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். எல்லாரும் கேக்க வெட்டி கொடுங்க. இந்தாங்கோ அம்பாள் பிரசாதம். அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்க. ஊர்வலத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்லீங்க, ஏன்? அந்த புதுசா வந்த கலெக்டர் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. உங்க அமைச்சர் என்ன குழந்தையா? பிறந்த நாளை வீட்டோட கொண்டாடிக்க சொல்லுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டா. எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொரியறா. யாரு அந்த கலெக்டர்? அதானே அர்ச்சனா IAS. அர்ச்சனா IAS. மேடம், ப்ரோக்ராம் 8:30 சொன்னோம். இப்ப 9:30 ஆயிடுச்சு. இன்னும் மினிஸ்டர் காணுமே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். வணக்கம். 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 வணக்கம் கலெக்டர் அம்மா. அமைச்சர் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்காரு. வந்துகிட்டு இருக்காரா? 8:30 ப்ரோக்ராம், மணி 10:30 ஆச்சு. அமைச்சர்னா லேட்டா தான் வருவாரு. Shut up. ம், ம். மேரி, மேரி. வெயில் தாங்க முடியாம குழந்தை மயங்கி விழுந்துட்டா. இனிமே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நானே குடியேத்திடுறேன். வாங்க. கூட்டிட்டு போங்க. பாத்தீங்களானே, அமைச்சர் வந்துருவார்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த அம்மாவே கொடியை ஏற்றிவிட்டாங்க.
நாங்க எவ்வளவோ சொன்னோம் கேட்கலீங்க. இத சாமானியமா விடக்கூடாதுன்னு உடனே ஒரு முடிவெடுங்க. 2வது முறையா உங்களை அவமானப்படுத்தாங்க. முழிக்கிறத பாருங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐஏஎஸ்ங்கிற 3 எழுத்த வாங்கிட்டா உங்க இஷ்டத்துக்கு எதுவும் நான் செய்யலாம் நினைப்ப. நீங்க இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் கலெக்டர். ஆனா நான் அந்த மாநிலத்துக்கு அமைச்சர். அமைச்சர்னா 1000 வேலை தான் இருக்க செய்யும். உங்க மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்து 4 ஃபைல பரட்டுறதுல எங்க வேலை. சாரி சார். என்னம்மா சாரி சேலைன்னுகிட்டு அமைச்சரை பார்த்த உடனே அப்படியே கூல கும்பிட்டு போறீங்களே. அமைச்சர் வந்துருவான்னு சொன்னமே கேட்டீங்களா நீங்க? கேளுங்கண்ணே. உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. சார், நேரம் ஆக குழந்தைங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களால நிக்க கூட முடியல. அதனால தான் நான் குடியேத்துறேன். அமைச்சர் கலந்துக்கிற ப்ரோகிராம் இருந்தா அவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்லன்னா ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிருக்கணும். கேன்சல் பண்ணிருப்பேன் சார். இது தேசிய கொடியேற்று விழாவா மட்டும் இல்லாம இருந்திருந்தா. இந்த பாரு, நீ உங்க அம்மா வயித்துல கருவாகிறதுக்கு முன்னாடியே அரசியல்வாதியா உருவானவனா? அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்திலேயே 1 லட்சம் ஓட்டு அதிக வித்தியாசத்துல ஜெயிச்சவன். என்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. பேசாம அடங்கி போ, இல்ல அடக்கி வைப்பேன். மை காட், how many complaints வந்திருக்கு, எத்தனை ரிமைண்டர்ஸ் போட்டிருக்கு, ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. எஸ் மேடம். அந்த மீனாட்சி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு அந்த ஏசி என்கிட்ட உடனே பேச சொல்லு. ஏசி பிரேம் பேசுறேன் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். மீனாட்சி நகர் சாராய கடையை பத்தி பப்ளிக்ல இருந்து நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து அதை வெக்கேட் பண்ண சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கு. ஆனா அதை பத்தி நீங்க ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? அது வந்து மேடம் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ்ல. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி எக்ஸ்கியூசஸ். இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த சாராய கடை காலி ஆயிருக்கணும். Listen, this is my order. ஓகே மேடம். யோ, இங்க வாயா. யார் நீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினைச்சீங்க? அறிவில உங்களுக்கு? ஏயா, நீதான் முதலாளியா? பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு. கடையை காலி பண்ணுங்க. எத்தனை தடவை சொல்றது? இத பார், இன்னும் 3 நாள் டைம் தரேன். இங்க இருந்து கடையை காலி பண்ணணும். இல்ல தொலைச்சு போடுறேன். தொலைச்சு சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டீல. இடத்தை காலி பண்ணு. இந்த பாரு வக்கீலே, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. இத நீ எடுத்துக்குவியோ இல்ல இப்ப கும்பிட்டிய சாமி வெங்கடாஜலபதி அதுக்கு தான் கொடுப்பியோ தெரியாது. எங்களுக்கு தேவை ஸ்டே ஆர்டர். எதுக்கியா ஸ்டே ஆர்டர்? என்னையா இது அநியாயமா இருக்கு? அரசாங்கமே சாராய கடையை ஏலம் விட்டுருக்கு. போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்ததை இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கோம். அந்த கடையை போய் நியூசன்ஸா இருக்குன்னு காலி பண்ண சொல்றா ஒரு பொம்பளை. எந்த பொம்பளையா? யாரு? யாரோ கலெக்டரா, பேரு அர்ச்சனாவா. நம்ம தூண்டு அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கா. என்ன அட்டகாசம் பண்றா தெரியுமா? அவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இந்த ஸ்டே ஆர்டரை நீ வாங்கி கொடுக்கணும். சாராய கடையை எவனும் டச் பண்ண கூடாது. கையெழுத்து போடுமா. புடவையும் கொடுக்கறதா சொன்னாங்க. புடவையா? பாவாடை தாவணியிலே நீ சூப்பரா இருக்குமா. போமா. மூஞ்ச பாரு. 200 ரூபாய் தரதா பேப்பர்ல போட்டிருந்தாங்க. 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. என்ன பங்கு போட்டுக்கிறீங்களா? நாங்க பங்கு போட்டுக்கலாமா. எல்லா பங்கும் கலெக்டருக்கு போகுது. போமா. எந்த கலெக்டருக்கு மேம்? யாருக்கு பங்கு போகுதுன்னு சொன்னீங்க? கலெக்டருக்கு பங்கு கொடுக்குறீங்களா? கலெக்டர் பேர்ல கொள்ளை அடிக்கிறீங்களா? நான்சென்ஸ். ஸ்டூபிட். வேர் இஸ் தி தாசில்தார்? உள்ள இருக்கார். சேட்சி, இந்த காலத்துல வட்டி கடை லைசென்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு 50,000 தள்ளுங்க, கிடைக்கும். தாசில் 25,000 ரூபாய் கொடுக்கறான். என்ன சேட்சி, வட்டி பணத்திலே சிட்டிய வாங்குறீங்க? இதுக்கெல்லாம் யோசனை பண்ண கூடாது. 50,000 அடிச்சா தான் லைசென்ஸே. அரே ராம். अच्छा दासिल जी, निम्मल केकर 50,000 ரூபாய் சேட்ஜி இப்ப கொடுக்கறான். தாசில் ஜி சேட்ஜிக்கு லைசென்ஸ் எப்ப கொடுக்கறான்? நிம்மளுக்கு தர்றான். கலெக்டர்ட்ட கையெழுத்து வாங்கி நிம்மளுக்கு நம்மள் தர்றான். கையெழுத்து எங்கே போடலாம்? எங்க வேணாலும் போடலாம். கலெக்டர்மா, கையெழுத்து இங்க போடணுமா இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறீங்களா? மிஸ்டர், நீங்க 50,000 லஞ்சம் வாங்கிக்கிறீங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க 50 100 வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? மேடம், ஐ அம் சாரி. நோ, nothing doing. I am going to suspend you. மேடம், நான் பிள்ளை குட்டிக்காரன், ப்ளீஸ். அதோட விஜிலன்ஸ் என்கொயரிக்கு ஆர்டர் போட போறேன். மைண்ட் இட். நிம்மல் முஞ்சிக்கு 50,000 ரூபாய். சைத்தான் கி பேட்டா. ஐயா, இந்தாங்க ஆர்டர். வக்கீல் கொடுத்தம்சாரு. டேய், ஸ்டே ஆர்டர் வந்துச்சுடா. என்ன சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர்? இனிமே யாருக்கும் பயப்படாதீங்கடா. ஆய், இந்த சாராய கடை ஏரியாவை தூள் பண்ணுங்கடா. எவன் ரோட்ல போனாலும் சரி இழுத்துட்டு வந்து சரக்க ஃப்ரீயா ஊத்துங்கடா. நிறுத்து, நிறுத்து.
எல்லாரும் எடுத்துட்டு போய் ஊத்தி விடுறா. ஐயோ ஏன் கொண்டு போறீங்க இதோ ஒரு பாட்டி வந்து பாரு. மச்சி, வா. வாயா. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? டேய், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கடா. இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லடா. தெரியும்.